இந்த ப்ரெக்னன்சியில் 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறமா உள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து நமக்கு பத்தாமல் போயிடுது. நம்ம பிரித்து சமாளித்து ஒரு 7 மந்த் வரைக்கும் சமாளிச்சிடும். பட் அதுக்கப்புறம் வீட்டில் நைட்டியை போட்டு சமாளிச்சிடலாம். பட் வெளியே ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகும்போது கண்டிப்பாக நமக்கு ட்ரெஸ் வியர் பண்ண வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அதில் ஒரு புது ட்ரெஸ் போட்டிருந்தேன். அதுக்கு சொன்னாங்க, இந்த ட்ரெஸ் புதுசான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, நான் வாங்கி வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை, புது ட்ரெஸ் வாங்கி வீட்டில் கூட வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுக்கான சரியான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்களுக்குமே தெரியவே இல்லை. மேபி புது ட்ரெஸ் யூஸ் பண்ணி ஸ்கின் அலர்ஜி வந்தால் ப்ரெக்னென்சியில் ட்ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கெஸ் ஐடியா இருக்குது. பட் புது ட்ரெஸ் வியர் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி எந்த டாக்டரும் சொன்னதே இல்லை, நானும் கேள்விப்பட்டதே கிடையாது. இதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக பெரியவங்க சொல்கிற நிறைய விஷயத்த நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. அதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணால் நமக்கும் வந்து திருப்தியாக இருக்கும் இல்லையா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.